ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க்னா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை வச்சு எவ்வளோ அழகான எஃபெக்ட்ஸை நம்ம ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சில லைவ் டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸில் மாஸ்க் எஃபெக்ட். ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க்னா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை வச்சு எவ்வளோ அழகான எஃபெக்ட்ஸை நம்ம ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சில லைவ் டெமோ செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபோட்டோஷாப்பில் நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இது லேயர் 1ல் இருக்குது. லேயர் பேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இப்போது இதை நம்ம மாஸ்க் டூல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னா நம்ம ரெண்டு வழியில் பண்ணலாம். இங்கே லேயர் பேனல் கீழே இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்கிள் இருக்கிறது, இதுதான் லேயர் மாஸ்க். இந்த வழி தவிர நம்ம லேயர் மெனு போயிட்டு இங்கே லேயர் மாஸ்க்னு இருக்கும், அதில் ரிவீல் ஆல், ஹைட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் நம்ம லேயர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். முதல்ல நம்ம லேயர் பேனலில் இருக்கிற ஆப்ஷன் படி போவோம். இங்கே நம்மளுடைய இமேஜ் இருக்கக்கூடிய லேயரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இங்கே மாஸ்க் ஐக்கானை ஆட் பண்ணதும் இங்கே கவனிச்சிங்கன்னா நமக்கு இமேஜ் பக்கத்தில் ஒரு லேயர் மாஸ்க் ஆட் ஆகிடுச்சு. இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி டூல் பாக்ஸில் என்ன கலர் இருந்தாலும் இப்போ இது ஒயிட் அண்ட் பிளாக் ஆகிடும். கண்ட்ரோல் Z அன்டூ பண்ணி காட்டுறேன். மாஸ்க் இல்லாதப்போ நம்மக்கிட்ட ரெட் அண்ட் ப்ளூ இருந்துச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z நான் இப்போ ரீடூ பண்ணிட்டேன். இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம மாஸ்க் வந்த பிறகு இங்கே ஒயிட் அண்ட் பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், ஆரோ, பெண்ட் ஆரோ, அதை நம்ம கிளிக் பண்ணால் ஒயிட்டையும் பிளாக்கையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கீபோர்டில் ஷார்ட்கட் X அழுத்தினாலும் அது நமக்கு ஸ்விட்ச் ஆகும். இப்போ நான் டூல் பாக்ஸில் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்தது இங்கே ஆப்ஷன்ஸ் பேனலில் நமக்கு தேவையான ப்ரஷ்ஷை நம்ம எடுத்துக்கலாம். ஹார்ட் ப்ரஷ், ஃபெதர் ப்ரஷ், இல்லை இருக்கக்கூடிய எந்த வகையான ப்ரஷ்ஷையும் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நான் ஒரு ஹார்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இங்கே வரேன். இங்கே வந்து கவனிச்சிங்கன்னா நம்ம மேலே பிளாக் இருக்கும்போது நான் இங்கே ப்ரஷ்ஷோடைய ஃப்ளோவை நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் 100%. நான் இதை இப்படி கிளிக் பண்ணேன்னா நம்மளுடைய ஃபோட்டோ இங்கே டெலிட் ஆகிறத பார்க்கலாம். இங்கே ஒப்பாசிட்டி என்ன லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல் ஒப்பாசிட்டி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபுல்லாக நமக்கு ஷார்ப் ப்ரஷ் எடுத்ததுனால ஷார்ப் எட்ஜஸாக இந்த ஃபோட்டோ நமக்கு எரேஸ் ஆகிட்டே வருது. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ஐக்கான் பெண்ட் ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீபோர்டில் X அழுத்தினீங்கன்னா இப்போது ஒயிட் வந்துடும். ஒயிட் வரும்போது நம்ம திரும்ப அங்கே போய் ஸ்ட்ரோக் பண்ணோம்னா நமக்கு போன இமேஜ் நமக்கு திரும்ப ரெக்கவர் ஆகும். இந்த ப்ரஷ் சைஸை நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். கீபோர்டில் P லெட்டர் பக்கத்தில் அதில் இருக்கிற ஓப்பன் ப்ராக்கெட்டை நம்ம அழுத்தினோன்னா நம்மளுடைய ப்ரஷ் சைஸ் சின்னதாகிட்டே போகும். அதனுடைய க்ளோஸ் ப்ராக்கெட் அழுத்தினோன்னா நம்மளுடைய ப்ரஷ் சைஸ் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிட்டே போகும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம எந்த ப்ரஷ் இங்கே எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த எஃபெக்ட் இங்கே அப்ளை ஆகிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் எட்ஜஸ் வந்து இவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஃபெதர்ட் ப்ரஷ்னு இருக்கும். நம்ம ஃபெதர் ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய எட்ஜஸ் வந்து ஃபெதர்டாக அதே எஃபெக்ட் இங்கே நம்ம இமேஜில் அப்ளை ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ப்ரஷ் பேனலில் இருக்க எந்த ப்ரஷ் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு ப்ரஷ் எடுக்கிறேன். ட்ரை மீடியா ப்ரஷ்ஷில் ஒரு பர்டிகுலர் ப்ரஷ் இருக்குது. ஸோ இதோடைய சைஸையும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு நம்மளுடைய இமேஜில் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஒப்பாசிட்டி, ஃப்ளோ, ஸ்மூத்திங் இது போன்ற ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ இதை வந்து இந்த பேராமீட்டர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய எஃபெக்ட்டும் இங்கே மாறுபடுறதை நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நம்மளுடைய மாஸ்க் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த மாஸ்க் லேயரில் அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்துட்டோம்னா அந்த மாஸ்க் லேயர் பேரும் இது ஃபைனலைஸ் ஆயிரும். நான் அன்டூ பண்ணுறேன். ஒருவேளை நமக்கு இது வேணாம், இந்த மாஸ்க் நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு நினச்சோம்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் லேயர் மாஸ்க் கொடுத்துட்டோம்னா நம்ம பண்ண எந்த சேஞ்சஸுமே இங்கே அஃபெக்ட் ஆகாது. நம்மளுடைய ஒரிஜினல் இமேஜ் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம லேயர் பேனலில் மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணோம். இங்கே ஒரு மாஸ்க் ஆட் ஆச்சு. நம்ம ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே பிளாக் கலரில் வச்சுட்டு நம்ம இதை பண்ணோம்னா நமக்கு எரேஸ் ஆகுது. இதே ப்ரஷ்ஷை நம்ம ஒயிட் கலரில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பண்ணோம்னா நமக்கு எரேஸ் ஆனது திரும்ப நமக்கு ரெக்கவர் ஆகுது. இதுதான் கான்செப்ட். இதே நம்ம ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மாஸ்க்கை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய இமேஜ் டோட்டலாக ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம டோட்டலாக எரேஸ் பண்ணதான் இங்கே அர்த்தமாகுது. இப்போ நம்ம இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இங்கே ஒயிட் ஸ்வாட்ச் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன ப்ரஷ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரோக் பண்ணோன்னா நமக்கு இமேஜ் ரெக்கவர் ஆகும். ஸோ டைரெக்டாக நம்ம மாஸ்க்கை கிளிக் பண்ணோன்னா இமேஜ் டோட்டலாக இருக்கும். நம்ம இங்கே பிளாக் கலர் ஸ்வாட்ச் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரஷ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எஃபெக்ட் கொடுத்து நம்ம இமேஜை வரவழைக்கணும்னா நம்ம ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் டூலை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இமேஜ் டோட்டலாக ஹைட் ஆகிடும். நம்ம அப்போ இங்கே ஒயிட் ஸ்வாட்ச் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரஷ்ஷில் இமேஜை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணலாம். நம்ம இப்போ லேயர் பேனலில் மாஸ்க் அப்ளை பண்ணி பார்த்தோம். இதே லேயர் மெனுவிலும் இருக்குது, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. லேயர் மாஸ்கில் ரிவீல் ஆல், ஹைட் ஆல் அப்படின்னு இருக்கும். ரிவீல் ஆல்னால் நம்ம நார்மலான கிளிக் பண்ணுது. ஹைட் ஆல் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்ளை ஆகிட்டு எல்லாம் ஹைட் ஆகிட்டு வருது. அகைன் நம்ம ஒயிட் கலர் ஸ்வாட்ச் வச்சுட்டு நம்மளுடைய ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம இமேஜை கொண்டு வரலாம்.
ஸோ பேசிக்காக இந்த மாஸ்க் எஃபெக்டை பயன்படுத்தி ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சில டெமோஸ் இப்போ நான் காமிக்கிறேன். மாஸ்க் எஃபெக்டோடைய பல பயன்களில் ஒரு வழிமுறை எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட பொன்னியின் செல்வனில் ஆக்டர் த்ரிஷா அவங்க குந்தவை கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் இருக்குது. ஸோ இந்த இமேஜை வந்து நான் இப்போது அவங்களுடைய ஜுவல்ஸ் மட்டும் கலராக வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி நம்ம மாஸ்க் டூலில் வச்சு நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லேயர் 1ல் இந்த பர்டிகுலர் இமேஜ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் கொடுக்கலாம். இல்லை இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கனாலும் நமக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் அதே வந்துடும். பார்த்திங்கன்னா 2 லேயர் ஒரே இமேஜ் சேம் பொசிஷனில் இருக்குது. சேம் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மேலே இருக்க இமேஜை நான் டீசேச்சுரேட் ஆக்குறேன். அதாவது இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ ஷார்ட்கட் டீசேச்சுரேட் கொடுத்திங்கன்னா இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஆயிரும். கொஞ்சம் நான் கலர் பிரைட்னஸ் லெவல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த லேயருக்கு மாஸ்க் போடுறோம். இங்கே மாஸ்க் ஆட் பண்ணலாம், இல்லை நம்ம பார்த்த மாதிரி லேயர் மெனுலையும் பண்ணலாம். நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்வாட்ச் பிளாக்கில் இருக்கணும். நம்ம ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம ப்ரஷ் சைஸையும் ஃப்ளோவையும் அப்பாசிட்டி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் சைஸ் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் அழுத்தும்போது ப்ரஷ் சின்ன லெவலில் வருது. இப்போ நான் இந்த மாதிரி சின்ன ஜுவல்ஸ் இருக்கிற இடங்களில் நான் ஜூம் இன் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்திக்கிட்டால் நம்ம டாக்குமெண்ட்டாக நம்ம தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் ப்ரஷ் சைஸ் நம்ம ஜுவல் அளவுக்கு நான் வச்சுட்டு நான் இப்போ லைட்டாக நான் ப்ரஷ் டூல் வச்சு நான் இங்கே இடங்களை நான் எரேஸ் பண்ணுறேன். இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் எரேஸ் ஆக பின்னாடி இருக்கக்கூடிய கலர் இமேஜ் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கு இந்த இடங்கள் மட்டும் கலர் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு தோணுது. இப்போது இந்த இடங்கள் ஜுவல்லுக்கு இன்னும் சின்னதாக இருக்குது இந்த செயின்ஸ்லாம். ஸோ இன்னும் ப்ரஷ்ஷை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இவங்க ஜுவல்லில் நான் இப்படி பண்ணும்போது இங்கே கலர் பண்ணும்போது இங்கே சைடில் நமக்கு தேவையில்லாத இடங்களே கலர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பேட்சை நம்ம ஒயிட்டாக ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஷார்ட்கட் எக்ஸ் இல்லைனா இந்த ஏரோ அழுத்துறேன். இப்போது நம்ம எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத இடங்களில் கலர் வந்திருந்ததோ அங்கே போய் நம்ம இந்த ஒயிட் ஸ்வாட்ச் வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷை நம்ம கரெக்டான சைஸ் வச்சு நம்ம அங்கே ப்ரஷ் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ திரும்பவும் வந்து நமக்கு இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் எரேஸ் ஆனது ரெக்கவர் ஆகிடும். அதனால் நமக்கு கலர் போன முறை எஃபெக்ட் கிடச்சிடும். இந்த ஒர்க்கை நான் இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ட் ரிசல்ட். மாஸ்க் டூலுடைய மாஸ்க் எஃபெக்டுடைய எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸில் இதுவும் ஒரு அருமையான ஒரு பாசிபிலிட்டி. ஃபோட்டோஷாப் மாஸ்க் ஆப்ஷனில் இமேஜ் எடிட்டிங், மல்டிபிள் இமேஜஸை மிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு குதிரை ஒரு சாதாரண ஒரு மணல் தரையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு ஃபோட்டோ இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு லேயரில் புல்வெளி இருக்க மாதிரி. ஸோ இந்த கிராஸ் இந்த புல் வெளியை நம்ம குதிரை இருக்கிற வெறும் மண் தரைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணலாம். ஸோ நான் முதல்ல ஒரு லேயரில் கீழே இந்த குதிரையோட இமேஜ் வச்சுருக்கேன். அதற்கு மேலே வந்து நம்ம ஒரு புல்வெளி வச்சுருக்கோம். இப்போ இந்த புல்வெளி இருக்கிற லேயருக்கு நான் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எரேஸ் பண்ணணும். அதனால் இங்கே பிளாக் ஸ்வாட்ச் வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷோடைய சைஸை நான் பெருசு பண்ணுறேன். இப்போ முதல்ல நான் மேலே எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணல் தரை எங்கே இருக்கோ அங்கே நான் ப்ரஷ் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்வாட்சை ரிவர்ஸ் பண்ணுறேன் ஒயிட். ஸோ தட் நமக்கு இங்கே இருக்கிற புல்வெளிகள் நமக்கு ரெக்கவர் ஆகும். ஸோ நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கணும். பெரிய இடங்கள் வாஸ்ட் ஏரியாஸாக இருக்குன்னா நம்ம ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். சின்ன இடங்களுக்கு நம்ம ஃபைன் டியூனாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த டைமில் நம்ம ப்ரஷ்ஷை நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையில்லாத இடங்களில் வர்றதை மறுபடி நான் பிளாக் ஸ்வாட்ச் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டு நான் அகெயின் இங்கே குதிரை கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த குதிரை நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம இந்த ஹார்ஸை நம்ம தனியாக பென் டூல்லையோ இல்லை வேறு செலெக்ஷன் டூல்ஸ் நம்ம கட் பண்ணி நம்ம இந்த லேயர்லையும் வைக்கலாம். ஸோ மாஸ்கோடைய ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் நான் இப்போது ரஃபாக பண்ணுறேன்.
அடுத்து நான் இதுக்கு மேலே இன்னொரு இமேஜ் வச்சுருக்கேன். ஒரு ஸ்கை வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு க்ளவுட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். ஸோ இந்த ஸ்கை லேயரை நம்ம இப்போ இந்த ஹார்ஸ் கிராஸோட நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இப்போ நான் இந்த ஸ்கை லேயரை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் நான் அகெயின் நான் மாஸ்க் வந்து நான் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த முறை போடுறேன். ஸோ தட் அது ஃபுல்லாக எரேஸ் ஆன நிலைமையாக நமக்கு வருது. இப்போ நான் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இப்போது ஸ்வாட்சை ஒயிட்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷை நான் பெருசு பண்ணிவிட்டு நான் லைட்டாக பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ டார்க்காக வேணாம் அநேகமாக. ஸோ நான் வந்து ஃப்ளோவை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோவை கம்மி பண்ணிவிட்டு அகெயின் நம்ம மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஸ்கை வரா மாதிரி ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த குதிரை மேலே கொஞ்சம் வந்து நம்மளுடைய இந்த லேயர் பட்டதுனால குதிரை கொஞ்சம் மறைஞ்சிடுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அகெயின் நம்ம ஸ்வாட்சை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம அந்த இடங்களில் நம்ம திரும்ப பண்ணோன்னா நமக்கு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நமக்கு ஃப்ளோ கண்டிப்பாக அதிகமாக தேவை. ஸோ தட் நமக்கு ஹார்ஸ் வந்து நமக்கு டார்க்காக தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் எடிட்டிங்கில் நம்ம இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணோன்னா இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபோட்டோஷாப் மாஸ்க் எஃபெக்ட் மூலமாக இன்னும் இந்த பிக்சரை இன்னும் அருமையாக ரிசல்ட்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஃபோட்டோஷாப் மாஸ்க் எஃபெக்ட்டில் வெறும் ப்ரஷ் டூல் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அவசியம் இல்லை. வேறு ஒரு வழிமுறையை இப்போ நம்ம பார்ப்போம். சிஎஸ்கேவுடைய ரீசெண்ட் ஃபைனல் மேட்சுடைய சில இமேஜஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். தலை தோனி, அடுத்து வினிங் ஷாட் அடித்த சார் ஜடேஜா, அப்போ அவங்க செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரஷ் மட்டும் இல்லாமல் நான் கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணி நம்ம மாஸ்கில் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இங்கே கிரேடியன்ட் டூல் இருக்கும். இந்த கிரேடியன்ட் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ லேயர் போடுறேன். இங்கே நம்ம ஸ்வாட்சஸில் இருக்க கலர்ஸ் இங்கே நமக்கு கிரேடியண்ட்டாக அப்ளை ஆகும். இதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டி பாரில் நம்ம என்ன தேவையோ அந்த கிரேடியண்ட்டை நம்ம இங்கே அகைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலாக கிரேடியன்ட் டூல் நான் செலக்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி கிரேடியன்ட் அப்ளை ஆகும். நான் இந்த லேயர் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். பட் இப்போ நம்ம இந்த இமேஜ் லேயருக்கு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணோன்னா நமக்கு அகெயின் இங்கே ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்வாட்ச் மாறும்போது நம்ம கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இப்போது நான் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாஸ்க் ப்ரஷ் எப்படி நம்ம பிளாக் வச்சு எரேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பிளாக் டு ஒயிட்டாக அதே மாதிரி ஃபுல் விசிபிலிட்டிலேருந்து டிரான்ஸ்பரன்சி லெவலுக்கு நம்ம இமேஜை அப்படியே ஃபேட் அவுட் ஆக்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு கொலாஜ் டிசைன் பண்ணுறேன். ஸோ லைட்டாக இங்கே நம்ம தலை தோனி லெஃப்ட்டில் தள்ளுறேன். அகெயின் பின்னாடி இருக்கிற லேயர் சார் ஜடேஜா இவரோடது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். அகைன் இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். திரும்ப கிரேடியன்ட் டூல் எடுக்கிறேன். கிரேடியன்ட் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கேயும் வந்து அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ரா பண்ணும்போது இங்கேயும் நமக்கு அதே மாதிரி ஒரு ஃபேட் அவுட் லீனியராக நமக்கு ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை பொசிஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் டைமில் ஒரு 3 இமேஜஸை ஒன்றுக்கு ஒன்று அழகாக மாஸ்க் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தாக நம்ம பண்ண முடிஞ்சிருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி நம்ம மாஸ்க் டூலில். ஸோ இந்த ஃபோட்டோஷாப் மாஸ்க் மூலமாக நம்ம பல விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரஷஸ் வச்சு நம்ம இமேஜ் எடிட்ஸ் சூப்பராக பண்ணலாம். ஃபேண்டசி ஆர்ட் ஒர்க்ஸ் ஃபோட்டோஷாப்பில் நம்ம சூப்பராக பண்ணலாம். லைட்டிங்ஸ் கரெக்ட் பண்ணுறது, பல லேயரில் பல விஷயங்களை நம்ம ஒன்றா மர்ஜ் பண்ணுறது, பிளண்ட் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட்ஸ், ஃபோட்டோஸில் கலர் கரெக்ஷன், லைட்டிங்ஸ், க்ளோ எஃபெக்ட் இதெல்லாமும் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் ஃபோட்டோஷாப் ஃபார் பிகினர் சீரீஸில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். Adobe Photoshop, Illustrator, InDesign, Premiere Pro போன்ற அப்ளிகேஷன்களை நீங்கள் கற்றுக்கணும் தனிப்பட்ட முறையில் நினச்சிங்கன்னா நான் 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வரைக்கலை சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து நான் இந்த குவாலிட்டியான வீடியோஸை நான் உங்களுக்கு தர முயற்சி பண்ணுறேன். மேலும் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.